திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பஜார் வீதியில் கடைகளின் வெளியே பொருத்தப்பட்டிருக்கும் பல்புகளை குறிவைத்து தொடர்ந்து திருடி வந்த நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. நூதன பல்பு திருடன் சிக்குவாரா? ஐயோ, இப்ப நான் எதையாவது திருடி ஆகணுமே. திருடலைனா இன்னைக்கு ராத்திரி எனக்கு தூக்கம் வராதே என போதையில் புலம்பியபடி பஜார் வீதியில் திரிந்து கொண்டிருந்த அந்த நபர் செய்த காரியம்தான் இந்த காட்சிகள். போகிற போக்கில் பொழுதுபோக்குக்காக கடை வீதியில் தொங்கிக் கொண்டிருந்த பல்புகளை திருடிச் செல்லும் சூனா பானாவுக்கு போலீசார் சுழுக்கெடுக்க போவது எப்போது? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கண்ணமங்கலம் பேரூராட்சி சாலையில் பஜார் வீதி அமைந்துள்ளது. இந்த பஜார் வீதியில் மளிகை கடைகள், பேக்கரி, டீ ஸ்டால், ஃபர்னிச்சர் கடை என அடுத்தடுத்து 200க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகின்றன. இரவு நேரத்தில் திருட்டு தொல்லையை தவிர்க்க கடை உரிமையாளர்கள் ஒவ்வொரு கடையின் முன்பும் LED பல்புகளை எரியவிட்டு செல்வது வழக்கம். ஆனால் அந்த பல்பையே ஒரு திருடன் குறிவைத்து திருடிச் செல்வான் என அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. வித்தியாசமான திருடனாய் இருக்கிறாரே என வியந்த கடை உரிமையாளர்கள் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்தனர். அதில் இரவு நேரத்தில் வலம் வரும் மர்ம நபர் ஒருவர் கடைகடையாக ஏறிச் சென்று நோட்டம் விடுவதும், ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் தொங்கிக் கொண்டிருக்கும் பல்புகளை ஆட்டையை போடுவதுமாக ஆட்டம் காட்டிக் கொண்டிருந்தார். இவர் இரவில் மட்டுமல்லாமல் பகலிலும் எக்ஸ்ட்ராவாக டியூட்டி பார்த்து திருட்டு தொழிலை அபிவிருத்தி செய்திருக்கிறார். பல்பு திருடனுக்கு பயந்து தற்பொழுது பஜார் வீதியை இருட்டாகவே விட்டுவிட்டனர் வியாபாரிகள். நூதன திருடனை எப்படியாவது பிடிக்குமாறு கண்ணமங்கலம் போலீசாருக்கு வியாபாரிகள் புகாரளிக்க அவர்கள் வழக்கு பதிந்து தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். பல்பு திருடன் பல்பு கொடுக்காமல் சிக்குவாரா?